நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. வெள்ளிக்கிழமை நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரு பண்ண வேணாம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படி தான் நம்ம சொன்னோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பனே கேப் அப்பு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் ரேலி தான். இந்த ரேலி கண்டிப்பாக நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் தான். ஆனால் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் அப்சைடுக்கான என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்கேல்பிங் என்ட்ரி மட்டும் பண்ணுங்கள், பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி சுச்சுவேஷன் தான். ஆனால் இந்த பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னால நிஃப்டி நல்லாவே மூவ் ஆச்சு. நம்ம 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடுச்சு. சப்போஸ் நீங்கள் என்னோடய அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 4 hours டைம் ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அதை பிரேக் அவுட் ஆனால் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட டார்கெட் கிட்டத்தட்ட இந்த ஜோனில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃப்ளாக் அண்ட் போல் ஃபார்மேஷன் இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மூமெண்ட் இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 22,300 வரைக்கும் இதோட மூமெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மோஸ்ட்லி நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம 15 மினிட்ஸில் போய் செக் பண்ணிடலாம். நல்லா ஒரு கீழே ஒரு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்காங்க 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னும் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு 5 மினிட்ஸில் செக் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டபுள் டாப்போ இல்லைனா இது தாண்டியோ மேலே போய் க்ளோஸ் வைக்கல. ஸோ மோஸ்ட்லி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு என்ன அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஜோனில் ரிவர்சல் ஆகிட்டு திரும்ப இது வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன்லேயோ இல்லை இந்த லைன்லேயோ ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா எகெயின் இந்த ஜோன் வரைக்குமோ இல்லை இந்த லைன்லேயோ ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இன்னொரு சினாரியோ. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே போயிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நாளைக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வீக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் வராது. எங்கே ஒரு டிப் இருக்குதோ எவ்ரி டிப்பில் நீங்கள் பை பண்ணலாம். அதனால் இதை தாண்டி இந்த லைனை தாண்டி மேலே போய் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சின்ன கேண்டில் சப்போர்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் அப்போர்டுக்கான சான்சஸ் பார்க்கலாம் தாராளமாக. மோஸ்ட்லி இப்போதைக்கு டவுன் சைடுக்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்க்காதீங்க. அப்படியே போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி போங்க. இப்போதைக்கு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஓகே, நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 1 hour டைம் ஃப்ரேம். நீங்கள் 1 hour பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். இந்த ஜோனை தாண்டி மேலே போய் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் ஸ்டில் இது டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ நம்ம நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத 15 மினிட்ஸில் போய் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
இது ஒரு சினாரியோ. நம்ம எப்போ அப்சைட் எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து மேலே போயிட்டோ இல்லை கீழே வந்துட்டு மேலே போனாங்கனாலோ இந்த ஜோனை தாண்டி மேலே போய் ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் அப்சைடுக்கான சான்சஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேல்பிங் என்ட்ரி மட்டும் போயிட்டு வர்றது நல்லது. அதே போல் சப்போஸ் கீழே இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து இந்த ஏரியாவுக்குள்ளே திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கீழே பிரேக் ஆகலாம். சப்போஸ் இந்த லைனை தாண்டி கீழே பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராப்பர் கேண்டில் சப்போர்ட் கிடச்சிதுன்னா நம்ம டவுன் சைட் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.